ஆப்கானிஸ்தான் பீட் டீம் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் எலிமினேட்டர் டீம் இங்கிலாந்து அண்ட் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஞாபகம் இருக்கா? 2024 T20 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஆஸ்திரேலியாவை வெளியில் அனுப்புனாங்க. இப்போது இங்கிலாண்டை வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. கிரிக்கெட்டை காலங்காலமாக விளையாண்டுட்டு வரவங்க, கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க, இவங்க 2 பேரையுமே இப்போ இவங்க வெளியில் அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்களா, ஒரு 80s 60s 70s இருந்தவங்கலாம் வந்து இப்போ ஒரு வேளை திடீர்னு அவங்க ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டாங்கன்னா, இல்லை சொர்க்கத்தில் அவங்களுக்கு இந்த செய்தி கேட்டாலும், என்னடா ஆப்கானிஸ்தான்கிட்ட இங்கிலாந்து தோக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பக்கமாக, ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட இங்கிலாந்து தோற்றும் போதே ஆஷஸ் அப்படின்னு சொல்லி எரிச்சு சாம்பல் இதெல்லாம் ஒன்று பண்ணாங்களே. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ஆப்கானிஸ்தான் டைப்போ இங்கிலாந்து தோக்குறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி யோசிப்பாங்க. பட் ஆப்கானிஸ்தான் நீங்கள் அப்படி நினச்சிட வேணாம்னு நினைப்பேன். எஸ்பெஷலி ஐசிசி ஈவெண்ட்ஸ் இந்த ஏஷியா கப் முக்கியமான சீரீஸுக்கு இல்லை, அவங்க பைலேட்டரல் சீரீஸில் வேணால் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ஒரு கம்மி பண்ணி வைக்கலாம். ஐசிசி ஈவெண்ட்டில் ஒரு ஏஷியா கப்லலாம் அவங்க மாதிரி ஜெயன்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. 2016 T20 வேர்ல்டு கப்பில் ஒரு வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணாங்க. அப்புறம் 2019 ODI வேர்ல்டு கப்பில் ப்ராக்டிஸ் மேட்ச் பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குது. இப்போ 2018 வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ், அந்த வருஷம் மட்டும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணி தான் அவங்க வந்து அப்போ குவாலிஃபயர்ஸ் பட்டதை வந்து வாங்கினாங்க. அப்படியே நம்ம இந்த கோவிடுக்கு அப்புறம் நம்ம அவங்கள பார்க்கும்பொழுது கிரிக்கெட் அங்கே எப்படி எமர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. லாஸ்ட் 2 ஐசிசி ஈவெண்ட்ஸில் 2024 T20 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க, நியூசிலாண்டை பீட் பண்ணாங்க, நொறுக்குனாங்க. அப்புறம் பங்களாதேஷையும் அவங்க தோக்க அடித்தாங்க. 2023 ODI வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானை, இங்கிலாண்டை, ஸ்ரீலங்கா இவங்களெல்லாம் பீட் பண்ணி இப்போது அவங்க ஒரு மாதிரி ஜெகஜாண்டிக்கு ஒரு மாதிரி ஜெயண்ட் மாதிரி வந்திருக்கிறாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, ஆப்கானிஸ்தான் ஐசிசி ஈவெண்ட் ஏஷியா கப்பில் அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. ஆமாம், அவங்க அப்படி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் நிறைய பேர் மேட்ச் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்லை, பாதிலேருந்து பார்த்துருப்பீங்க, மேபி ஸ்கோர் அப்டேட் மட்டும் பார்த்துருந்துருப்பீங்க. பட் இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த ரிவ்யூவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வந்திருப்பீங்க. அப்படிங்கிறதுக்கு முன்னாடி டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டிக்கும் கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் நான் கேட்ட கேள்விகள், யார் ஜெயிப்பா, அப்புறம் யார் அதிக ரன் அடிப்பா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து இப்ராஹிம் சத்ரான்னு சொன்னீங்க, ஆனால் இங்கிலாந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜெயித்தது என்னவோ ஆப்கானிஸ்தான். பட் இப்ராஹிம் சத்ரான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 2த்தையும் சரியாக சொன்ன உதயகுமார் மோகன் 2742 அவர் தான் இன்றைய தினத்தோட வின்னர். உதயகுமார் மோகன், ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னென்னா உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பரை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கலந்துக்கிட்ட எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அண்ட் இன்னும் இருக்குது, போட்டிகள் இருக்குது, அடுத்து ஒரு 7 போட்டிகள் இருக்குது. ஸோ கலந்துக்கோங்க, பரிசுகளை வெல்லுங்க. நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஆரம்பத்திலே கொஞ்சம் நிறையாக்க அலசிட்டோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 விடாமுயற்சியில் குரூப் பியில் மேட்ச் நம்பர் 9 லாகூரில் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ, கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். நம்ம நீங்கள் விளையாண்டுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பரிசுகளை கொடுத்துக்கிட்டு டெக்கத்லான் இப்போது செம்ம சேல் ஒன்று போட்டுருக்காங்க. சம்மரில் ஸ்போர்ட்ஸ் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க, போய் வாங்குங்க அப்படிங்கிற சொல்கிறத தாண்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். அதாவது நீங்கள் செம்மையான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, நான் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவன், ட்ரெக்கிங் போகிறவன், ஹைக்கர் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, டெக்கத்லான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ விசிட் பண்ணி உங்களுக்கு வாங்குங்க. பட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச்சில் நான் எனக்கு ரொம்ப குழப்பம், ஆப்கானிஸ்தான் வின் பண்ணதா இல்லை இங்கிலாந்து தோற்றதை பற்றி பேசுகிறதா, ஏன்னா ரெண்டுமே ஹாட் டாப்பிக்கு. பட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து பீட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆரம்பிக்கும் போதே நான் நினச்சேன் இந்தியா கூட இந்த T20 சீரீஸ் விளையாடும் போது ஒரு பெஸ்ட் டீமாக ஒரு இங்கிலாந்து வருவாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அது அப்படியே இந்தியா கூட அவங்க சீரீஸ் ஆடும்போது ஒரு சேர்ந்தாப்பால் ஒரு 8 மேட்ச்சு சில பல பிளேயர்ஸ் ஆடுறது, ஒரு சால்ட் ஆனது, லியம் லிவிங்ஸ்டன் ஆனது, ஜாஸ் பட்டரோட கேமு, அவங்க பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட கேம் ஆவரேஜ் இல்லை, பிலோ ஆவரேஜா இல்லை ஆவரேஜ்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பட் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது அங்கே வந்துச்சுன்னா, அதாவது நான் சொல்கிறது ஆப்பனண்ட்டுக்கு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்துச்சுன்னா இங்கிலாண்டை பீட் பண்ணலாம். அன்றைக்கி அவங்க பீட் பண்ணலாம். இப்பயும் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய சால்ட்டு, அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர்,
ஜேமி ஸ்மித்து, ஹாரி ப்ரூக்கு, லியம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரியான பேட்டர்ஸ் இந்த மாதிரி லாகூர் கண்டிஷன்ஸில் ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஆப்கானிஸ்தானோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையும் கிடையாது. அவங்க நினச்சா விட்டு இங்கே வந்து ஒரு 400 ரன் வேணாலும் அடிக்கலாம், 350 ரன் கூட அடிக்கலாம். ஆனால் அந்த இன்டென்ட் காமிச்சாங்களா, அவங்ககிட்ட அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சா? 0. கண்டிப்பாக சொல்லுவேன் 0. போன மேட்ச்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச்சு. ஆனால் ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு 30 ரன் கம்மியாக அடித்து தோத்தாங்க. அதாவது தோத்ததுக்கே பெந்தகிட் ஸ்லோவானது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஸ்லோவாக ஆனார். பட் மற்றவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேருந்து எடுத்துக்கோங்க. அந்த முதல்ல அதாவது இந்தியாவுக்கு இந்த T20 சீரீஸ்லேருந்து ODI சீரீஸ்லேருந்து எடுத்துக்கோங்களேன். ஹாரி ப்ரூக் ஃபியூச்சர் ஸ்டார் ரச்சின் ரவீந்திரா 100 அடிக்கிறாரு, சுப்மன் கில்க்கு ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு, இப்ராஹிம் சந்திரான் ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு. இப்படி எல்லாரும் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் எல்லாரும் 100 அடிக்கும்போது ஹாரி ப்ரூக் மட்டும் எங்கே போச்சு ஹாரி ப்ரூக்கு? அதான் கேள்வி. ஹாரி ப்ரூக் வந்தார், 2-3 அடித்தார். ஓகே, இன்றைக்கி ஹாரி ப்ரூக் அடிச்சிட்டாருன்னா அது டூ ஆர் டை மேட்ச்சு. இந்த மாதிரி கேமில் அடிக்கணும், ஆடணும். ஆனால் ப்ரூக்கு கிட்டேருந்து நல்ல கேம் த்ரூ அவுட்டாகவே ஒரு சப்கான்டினென்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை. இங்கே தான் அடித்தார், ஞாபகம் இருக்குது. 100 இங்கே தான் அடித்தார், அந்த ரோடில் அடித்தார் பாகிஸ்தானில். ஆனால் அந்த 100க்கு அப்புறம் ஃபேனை போட்டு விட்டாங்க, கொஞ்சம் கொத்தி விட்டாங்க பிச்சு. அதுக்கப்புறம் அவரால் ரன் அடிக்கவே முடியலை. அவரு காலியா சால்ட்டு யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த இடத்துல வில் ஜாக்ஸ்க்கு பதிலாக இந்த டக்கெட்டு சால்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் சால்ட் இவருக்கிட்ட ஒமர்சாய் கிட்ட அவுட் ஆனது அப்படியே ஏதோ ஆர்ச்சர் அப்படியே இவர் குர்பாஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. போல்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா த்ரூ அவுட்டாக நீங்கள் சரியாக பண்ணலை. ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்தியா சீரீஸ்லேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்குது உங்களுக்கு இந்தியா சீரீஸில். ஆனால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல, அங்கேயே யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ஐ திங்க் நாக்பூரில் நினைக்கிறேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரீங்க, ஒரு டூ ஆர் டே மேட்ச்சில் ஆடுறீங்க, நீங்கள் நின்று எடுத்துகிட்டு போகணும், விட்டுட்டாங்க. சால்ட்டு விட்டாச்சு. ஜேமி ஸ்மித் நான் சொல்கிறேன், நபி எப்போ வந்தாலும் டேஞ்சர். அவர் ஒரு கேம்பிள், எப்போ வந்தாலும் விக்கெட் எடுப்பார். ஜேமி ஸ்மித்தோட எக்ஸ்பீரியன்ஸ், நபியோட எக்ஸ்பீரியன்ஸ். நபி வந்தோடனே ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க போனார். அவுட் சைட் ஏஜ், ஐ திங்க் லீடிங் ஏஜ் அவுட் சைட் ஏஜ். ஸோ இங்கேயே இன்சைட் சர்க்கிளே அவர் மாட்டினார். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட விக்கெட்டை அவங்க த்ரோ பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு டூ ஆர் டை மேட்ச், இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கிறாங்கிறது எல்லாரும் மறந்து ஆடினாங்க. ஜேமி ஸ்மித்துக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் விட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி பெண்டகிட் ஓவர் டிஃபென்சிவ் கேம் போனார். அந்த இடத்துல என்ன நினச்சாலும் தெரியல. இன்றைக்கி மேபி அந்த ஓவர் டிஃபென்சிவ் கேமே அவங்க தோல்விக்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அவருக்கு அந்த மேபி அந்த டீம் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா போன மேட்சோட தோல்வி ஒரு பெருசாக இம்பாக்ட் பண்ணியிருக்கலாம், அவரோட பேட்டிங்கில் இம்பாக்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு பேக் ஃபுட்லேயே வச்சுருந்துச்சு. ஸோ சால்ட் போனதுக்கப்புறம், தென் ஜேமி ஸ்மித் போனதுக்கப்புறம், அந்த 21வது ஓவர்லேருந்து அந்த 30வது ஓவர் இருக்குல்ல, ஆமாம், அந்த இடைப்பட்ட ஓவர் ஸ்லோ அப்படியே படுத்துட்டாங்க, எதுவுமே வரல. அதுக்கப்புறம் ரூட்டும் பட்லரும் ஆடினாங்க ஒரு இடத்துல. ஏன் அந்த மாதிரியான ஸ்லோ கேம் ஆடினாங்கன்னு தெரியலை. அந்த ஸ்லோவாக ஆடினதும் மேபி பின்னாடி ஒரு தோல்விக்கான காரணமாக இருந்தது. ஏன்னா நான் சொல்லுவேன், ஆப்கானிஸ்தான் ஒரு 20-30 ரன் கம்மியாக தான் அடிச்சிருந்தாங்க. இது இங்கிலாந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு கேம் தான். ஆனால் அந்த ஜேமி ஸ்மித்து சால்ட் விக்கெட் போனதுக்கப்புறம் பெண்டகிட் ஸ்லோவாக ஆடினதும், அதுக்கப்புறம் ரூட்டும் பட்லரும் கொஞ்சம் நம்பிக்கை இழந்து அவங்க ஒரு மாதிரி பின்னாடி ஸ்லோவாக ஆடினதும் தோல்விக்கு காரணமாகவும் அமைஞ்சுது. ஆர்ச்சர் எப்போ தான் கேட்சுக்கு, அதுவும் ஒரு மாதிரி ஹை ரிஸ்க் கேட்சுக்கெலாம் நம்ம கேட்சஸை எப்போ எடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரில. ஆர்ச்சரோட ஃபீல்டிங்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக நான் பார்க்குறேன். பட் ஜேமி ஓவர்டன் எடுத்துகிட்டு போனார், அழகாக எடுத்துகிட்டு போனார். பெரிய ஷாட்டுக்கு ஏன் போகணும்? நின்று ஒரு 2 பெரிய ஷாட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 12 பாலில் தேவைப்படுற ரன்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்துருச்சு பக்கத்தில். 2 பெரிய ஷாட் முடிஞ்சிச்சு மேட்ச்சு. ஆனால் இல்லை தட்டியாவது எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் ஜேமி ஓவர்டன் தூக்கி கொடுத்துட்டு போனார். ஆர்ச்சரும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கலாம், அவசரப்பட்டுக்கலாம். டில் லாஸ்ட் பால் வரைக்கும் போயிருந்துருக்கலாம், அவசரப்பட்டார். காலி பின்னாடி உட்டுக்கும் ரஷிதுக்கும் அதனால தான் ப்ரெஷரும் வந்துச்சு. ஸோ த்ரூ அவுட்டாகவே சொல்கிறேன், இந்த மேட்ச்சை ஜெயிக்க வேண்டிய ஒவ்வொரு தருணங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. பட்டரோட ஒரே வெப்பன் ஆர்ச்சர் தான். இன்னொன்று ரூட்டோ லியம் லிவிங்ஸ்டனோ அந்தளவுக்கு ஒரு ஹேண்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. லியம் லிவிங்ஸ்டன் லாஸ்ட் ஓவர் மட்டும் நல்லா போட்டார். இல்லைனா ஸ்கோரு இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கோம். ரூட்டை விட்டு வெளுத்து வாங்கினாங்க, அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன் விட்டு வெளுத்து வாங்கினாங்க. தெரியுது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் சந்திரானுக்கு இவரை தான் அடிக்கணும் நம்ம இன்னைக்குன்னு அடித்தார். ஓகேங்களா, அதாவது தட்டி எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஜெமி ஓவர்டன் கிடச்சா, ஜெமி ஓவர்டனை அடித்தாச்சு. முகமது நபி ஜோ ரூட்டை கேம்பிள் எடுக்க வந்தார். ஜோ ரூட்டை அவர் கேம்பிள் எடுத்து அவர் வெளில தூக்கி போட்டு சாத்தினார். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து விட்ட அனைத்து அம்புகளும் வேஸ்ட்டாக போச்சு.
ஆப்கானிஸ்தானுக்கு எந்த ப்ரெஷரும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. முதல் 20 ஓவர் தவிர மீதி 30 ஓவர் எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 10 ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரன் கிட்டத்தட்ட அடித்தாங்க. அதாவது அந்த 60 பாலில் 100 ரன் அடித்தாங்க. ஒரு நபி, இப்ராஹிம் சத்ரான், அதுக்கப்புறம் உமர்தா எல்லாரும் சேர்ந்து அடித்தாங்க. அந்த இடத்துல இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போச்சு, ஜாஸ்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போச்சு, உட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போச்சு, ஆர்ச்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போச்சுங்கிறது தான் என்னோட ஒரு கேள்வியே. இங்கிலாந்து நான் வேர்ல்டு கப் அப்போ சொல்லியிருப்பேன் ஒரு ரிடம்ஷன் அவங்க இங்கேருந்து பார்க்கலாமா. ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிக்கும்பொழுது கடைசிக்கு முன்னாடி அந்த கடைசியில் சண்டை போட்டு முடிக்கிறாங்க. பட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இங்கே ஒரு வேளை நல்லா விளையாண்டுருந்தா பாருங்களேன் ஒரு மாதிரி செம்மையான ஒரு ஸ்டோரியாக இருந்திருக்கும். பட் இங்கிலாந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணாங்க. பட் ஒரே ஒருத்தர் பாவம் அப்படின்னா ஜோ ரூட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஜோ ரூட்டு சொல்லலாம் எதுக்கு அந்த ஷாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஜோ ரூட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். உசுரை கொடுத்து அந்த மேட்ச்சை முடிச்சுட்டு போயிருக்கலாம், கரெக்ட் தான். பட் ஜோ ரூட் ரொம்ப டயர்டானார். அந்த ஷாட்டுமே ஓகே தேவையில்லாது தான். ஆனால் அவர் இன்னிங்ஸை பற்றி நான் கொஞ்சம் பேசிக்கிறேங்க. செம்மையான ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆனார். ஒரு டிப்பிக்கல் ஜோ ரூட்டோட ஓடிஐ 100 இது இப்படி தான் ஜோ ரூட் ஆடுவார். ஒரு பக்கம் நீங்கள் இப்ராஹிம் சத்ரான் ஆடின 100, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் நீங்கள் ஜோஸ் இங்கிலீஷு இவங்களோட 100லாம் உங்களுக்கு பழகிருப்பீங்க. பட் ரூட்டோட 100 நீங்கள் பழகிட்டீங்கன்னா செம்மையான ஒரு டிப்பிக்கல் ஒரு ஓடிஐ 100 அழகாக தள்ளி விட்டு ஆடிட்டே இருப்பார். பவுண்டரிஸ் போகிறதும் தெரியாது, ரன்னு ஓடுறதும் தெரியாது, ஸ்கோர் போர்ட் மூவ் ஆகுறதும் தெரியாது. அப்படி அழகாக வாழைப்பழத்தை அப்படி தோல் உரிக்கிற மாதிரி ஒரு ரன்னிங்ஸ் ஒன்று ஆடுவார். இன்றைக்கி சேசிங் அப்படி தான் எடுத்துகிட்டு போனார். கூட யாருமே இல்லையே. ஒரு பக்கம் பட்லர் நின்று இருந்தாவது ஓகே, கண்டிப்பாக இந்த மேட்ச் கையில் யாராவது ஒருத்தவங்க நின்று இருந்தாலே ஓகே. ஏன்னா இவர் ஸ்ட்ரைக்கு இவரு கொடுக்குறாரு, இவரை எடுப்பார், இவரும் ஆடுவார் பண்ணுவார். லிவிங்ஸ்டன் போயாச்சு. பட் இவர் ஒரு பக்கம் எப்படியாவது இந்த மேட்சை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரஷ்லையும் போனார். ஸோ மேலேயும் சப்போர்ட் இல்லை, கீழேயும் சப்போர்ட் இல்லை, தனி ஒரு ஆளாக. நான் சீரியஸ்லி சொல்கிறேன், எனக்கு இப்ராஹிம் சத்ரானோட 100 விட எனக்கு ஜோ ரூட்டோட 100 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா அது சேசிங்கில் வந்துச்சு, மேலே சப்போர்ட் இல்லை, கீழே சப்போர்ட் இல்லை. அப்படிங்கும்போது இவரோட 100 சீரியஸ்லி நல்ல ஒரு 100. ஒரு ரூட் உங்களுக்கு பிடிக்கும், ரூட் உங்களுக்கு ரொம்ப நேரம் இன்னிங்ஸ் விளாட்றது உங்களுக்கு பிடிக்கும்னா அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த 100 ரொம்ப பிடிக்கலாம். ஆப்கானிஸ்தான் சைடில் பார்க்கும்போது அவங்க விளையாட கேம் வந்து இது வந்து ப்ராப்பர்லி ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட் கேம்லாம் கிடையாது. இது ரொம்ப பழைய காலத்து ஒரு கிரிக்கெட் டெக்னிக். அவங்க இப்போ இவங்க இப்படி விளையாடுறாங்கன்னா அங்கே இங்கிலாண்டு அதுக்கு மேலே விளையாடுறாங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதன் காரணமாக இவங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இதுவே ஒரு ஆஸ்திரேலியாவாக இருந்திருந்தாங்கன்னா மேபி அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா ஒரு கொஞ்சம் அக்ரெசிவாக தென் நல்ல இன்டென்ட் அப்ரோச் இருக்கக்கூடிய ஒரு டீம்னா ஆக்சுவலி ஆப்கானிஸ்தான் மாட்டிப்பாங்க. ஏன்னா முதல் 20 ஓவரில் நீங்கள் நடந்ததை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி ஆகி வந்தாங்கல்ல. ஸோ அந்த ரெக்கவரி ஆகிறது வந்து இப்போ அடுத்தடுத்த கேமே அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இருக்கிற பிரச்சனை ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ரஹமனுல்லா குர்பாஸோட பேட்டிங். ரஹமனுல்லா குர்பாஸ் ஜொனத்தன் ராட் நீ பொறுமையாக ஆடுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஆனால் ஒரு அக்ரெசிவாக ஆடி அவுட் ஆகிட்டு வரும்போது ஜொனத்தன் ராட் ஒரு மாதிரி முறைப்பார், ஒரு பாட்டுக்கு போகல. ஸோ ரஹமனுல்லா குர்பாஸ் அவர் ஃபார்ம் அவுட்டெல்லாம் கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் அவரோட பேட்லேருந்து ரன்ஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவரோட பேட்லேருந்து ரன் இன்றைக்கி வந்திருந்தா இன்றைக்கி டெஃபினட்டாக இன்னைக்கு 60 ரன் மேலே போயிருந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள் ரஹமனுல்லா குர்பாஸ் இல்லை. அதுக்கப்புறம் அட்டலும் அவுட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரும் உட்டு இன்றைக்கி மாதிரி வேறு மாதிரி வெறியாக போட்டுட்ருக்காங்க. இதுக்கடையில் ஒரு ரஹமத் ஷாவும் இப்போ அவுட் ஆகிட்டு போகிறாரு. என்ன நடந்திருக்கும், பதட்டப்பட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நான் ஷஹீதையும் அப்புறம் இப்ராஹிம் சத்ரானும் அவங்களோட அப்ரோச்சும் அவங்க அப்ளை பண்ண அந்த கேம் பிளானும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜொனத்தன் ராட் மேபி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுதான் சொல்லியிருப்பாரு, இதான் நியூஸாகவும் போயிருந்திருப்போம் நினைக்கிறேன். நீங்கள் நின்று ஆடுங்க, நில்லுங்க, உங்களுக்கு ரன் வரும். இதில் நின்று ஆடுங்கிறது வந்து நான் ரூட்டுக்கு எப்படி ரன் வந்துச்சு, நின்னார், எந்த ஃபால்ஸ் ஷாட்டும் போகல, எந்த தப்பான ஷாட்டும் போகல, பெருசாக கத்தி அடிக்கிற ஷாட்டுக்கு ரொம்ப பெருசாலாம் போகிறான்னு நினைக்கிறேன் 2 பேருமே. இதில் ஜொனத்தன் ராட் அவரோட மைண்ட் செட், இங்கிலீஷ்காரரு அவரோட மைண்ட் செட், ரூட்டு அவரோட மைண்ட் செட்டு, அப்படியே அதை வந்து அப்ளை பண்ணது இப்ராஹிம் சத்ரான். நீங்கள் வந்து ஏன் ரன் வந்துச்சு, 150 பால் 140 பால் 149 பால் கிட்டத்தட்ட நின்னார். அதனால் நீங்கள் அவர் ரன் வந்துச்சு. அதில் நீங்கள் ஒன்றும் இல்லை 149 பால், அப்போது டபுள் 100க்கு மேலே போய் வந்துருக்கணும். ஆனால் போகலை. என்னன்னா ஒரு சிங்கிள் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரா. பவுண்டரிஸும் அடித்தார், பவுண்டரிஸ் ஒன்றும் அடிக்காமல் இல்லை, 12 பவுண்டரிஸ் அடித்தார். ஆனால் ஜெமி வார்டன் வரும்பொழுது ஜெமி வார்டனை சக்கையாக அடித்தார். லிவிங்ஸ்டன் வரும்போது செம்மையாக அடித்தார். உட்டியும் விலகி விட்டு அடித்தார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பாலை தேர்ந்தெடுத்தார், ஓவர்ஸை தேர்ந்தெடுத்தார், எப்போ ஆக்சலரேட்டர் அழுத்தணும், எப்போ என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருந்தார். இன்றைக்கி கேம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. எப்படின்னா அவர் எடுத்துகிட்டு போனார். இன்றைக்கி அவர் தான் கமாண்டராக நீங்கள் லாகூரில் இருந்தார். அவர் ஓகே நான் இப்போது இந்த ஓவரில் ரன்னு போகும், இந்த டைமில் இப்படி போகும் அப்படின்னா இங்கிலாண்டோட கேப்டன் பட்லர்கிட்டையோ இல்லை அவங்கள பவுலர்ஸ்கிட்டே கிடையாது. அவர் நீங்கள் கேமை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் மேபி அதனால அவருக்கு கொடுத்துருந்துருக்கலாம்.
பட் இன்றைக்கி அவர் தான் கண்ட்ரோலராக கமாண்டராக இருந்தார். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக அவர் 100 அடித்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மும்பை வேங்கடையில் தோத்தாங்க ஒரு மேக்ஸோட சூப்பர் மர்சி மூலமாக. பட் இன்றைக்கி ஒரு 100 அடித்தார். இங்கிலாண்டை திரும்ப தோற்றுருவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் மனசில் எல்லாரும் உறுத்தல் இருந்திருக்கலாம். பட் செம்மையான ஒரு இன்னிங்ஸுக்கு ஒரு வெகுமதியாக அந்த மேட்ச்சு ஜெயிச்சு ப்ளஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேறு அவர் வாங்கியிருந்தார். இவரை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, இவர் எனக்கு அப்படியே விராட் கோலியும் ரூட்டு கெயின் வில்லியம்சன் ஸ்மித்து அது ஒரு வெரி அவங்க ஒரு பீஸ்ட் அவர். பட் இவங்க 3 பேர் எனக்கு ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஒன்று ஆடுவாங்களே எனக்கு அப்படி தோணும். இப்ராஹிம் உத்ரான் அடித்து போக மாட்டார், அப்படியே எடுத்துகிட்டு அழகாக எடுத்துகிட்டு போவார். தேவைப்படும் போது அடித்து சார்ஜ் பண்ணுவார்ல, அதான் நினச்சி எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணுறது, எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணுறது, எடுத்துகிட்டு போய் அடிக்கிறது. ஸோ இதை இப்ராஹிம் உத்ரான் சூப்பராக பண்ணார். இந்த மெச்சூரிட்டிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வருஷமானா ஒரு ரூட் மாதிரியோ விராட் கோலி மாதிரியோ கெயின் வில்லியம்சன் மாதிரியோ ஆடும்பொழுது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நாலேஜுங்கிறது வரும். உங்களுக்கு தெரியும். அது எனக்கு அது வந்து ஜொனத்தன் ட்ராட்கிட்ட இருந்து வந்த மெசேஜ். அதை இப்ராஹிம் உத்ரான் நீங்கள் பண்ணார். அவர் சொன்னார், நாங்கள் ஓடி கிரிக்கெட் எங்களுக்குலாம் நாங்கள் ஆடி பல வருஷம் ஆகுது, பல மாதம் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு 100. இப்ராஹிம் உத்ரானுக்கு பெரிய சல்யூட்டு, செம்மையான ஒரு 100. இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஃபஸ்ட்டு 100 இப்ராஹிம் உத்ரான் டிசர்வ்டு. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். ரஹ்மானுல்லா குர்பாஸாவது ரிஸ்க் பிளேயர், பட் இவர் ரிஸ்க்லாம் கிடையாது. இவர் பாட்டுக்கு அப்படியே கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறவர். இப்படிப்பட்டவங்க எல்லாமே 100 அடிக்கலாம் ஓடி கிரிக்கெட். இவங்களுக்காகவே இந்த ஓடி ஃபார்மேட் அப்படிங்கிறது இருக்கணும். அப்புறம் இன்றைக்கி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு நான் உமர் சாய்க்கு கொடுத்துருக்கலான்னு சொல்லுவேன். பட் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு அதாவது இந்த 300 வந்ததுன்னா அதுக்கு காரணம் இப்ராஹிம் உத்ரானோட 100. ஓகே கரெக்ட். பட் ஆனால் எனக்கு வந்து இப்ராஹிம் உத்ரான் 100 அடித்தார். பட் இந்த பக்கம் ஒரு 5 இன்றைக்கி அந்த 5 எடுத்த ஒரு விதம், ப்ளஸ் அந்த லாகூரில் அவர் ஒரு 5 எடுத்த ஒரு விதம், தென் அவர் அடித்த அந்த ஒரு 40 ஒரு ஹேண்டி ஒரு 41 ரன்னு, அந்த ஹேண்டி ஒரு 41 ரன்னு அவர் மேபி இப்ராஹிம் உத்ரான் கொஞ்சம் பொறுமையாக அப்படி நகர்த்திட்டு இருக்கும்போது இவர் ஒரு குயிக்காக ஒன்று அடிச்சார்ல. இப்போ நபியே இன்னொரு 2-3 விக்கெட் எடுத்திருந்தா நான் நபிக்கு ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கலாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு 5 ஒரு 100 மாதிரி, ஒரு பேட்டிங்கில் ஒரு 41 மாதிரி ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று காமிச்சிருக்கிறாருங்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஆஃப் மேட்ச்சில் அவரோட பங்களிப்பு இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் அவர் எடுத்த விதம் அதான் சொல்கிறேங்க. அவர் சால்ட்டு ஒரு போல்டு ஒன்று எடுப்பார். அப்புறம் ரூட்டுக்கு எகைன் அந்த மாதிரி பால் போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுவும் அந்த கண்டிஷன்ஸில். ஏன்னா ஒரு பக்கம் ஃபசல் கஃபூரிக்கு டயர்ட் ஆகிட்டார், இன்னொரு பக்கம் ஆடுற ரூட்டு டயர்ட் ஆகிட்டார். இப்போ ரூட்டோட விக்கெட் ரொம்ப முக்கியம். அந்த ரூட்டுக்கு போட்ட அந்த ஒரு பால்லையும் ஒரு தைரியம் வேணும். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்டர் புல்லடிக்க அதுவும் போடணும், புல்லடிக்க வச்சார், அவுட் ஆக்கினார். அதுக்கப்புறம் ஜெமி ஓட்டனுக்கு போட்ட அந்த ஸ்லோயர் ஒன் டெலிவரி, யாரெல்லாம் அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு உள்ளே வரும்பொழுது அவங்களோட விக்கெட்லாம் எடுத்தார். சால்ட்டு ஓகே அடிக்கலன்னு கூட விட்டுருங்க. பட் ரூட்டு பட்லரு இந்த பக்கம் ஓவர்டன் மற்றவங்க ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி ஒரு விக்கெட் விழுதுதான்னா இல்லை, இவரும் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி விக்கெட் அவருக்கு விக்கெட் எடுத்துக்கிறாரு. அதே போல் பேட்டிங்லேயும் நான் சொல்லுவேன், இவர் ஒரு பக்கம் ப்ரெஷர் அப்படியே இங்கே வருமோன்னு இருக்கும்போது தான் தப்புன்னு அடிச்சு விட்டு தள்ளி போனார். ஓடிஐயில் இவர் நல்ல ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல இவர் T20 அவர் இன்னும் சரியாக யாரையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலையோன்னு எனக்கு தெரியல. இவர் வந்து பிஞ்ச் ஹிட்டர், பவர் ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கிடையாது. இப்போ தமிழ்நாடு நீங்கள் ஒரு விஜய் சங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இந்த 1 டவுன்லையோ, ஹர்திக் பாண்டியாலாம் 1 டவுனில் வருவார். ஹர்திக் பாண்டியா ஒரு நம்பர் 4 இந்த 1 டவுனில் வந்தால் அவரால் அதை எடுத்துகிட்டு போய் அப்புறம் ஒரு ரன்னு அடிக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டர் தான் நான் உமர் சாயை நான் பார்க்குறேன். அவரால் பவுலிங் நல்லா பண்ண முடியும். நியூ பால் செம்மையாக யூஸ் அதாவது ஒர்க் பண்ணுறாரு. எங்களுக்கு நியூ பால் பவுலரே தேவையில்ல. குல்பாதின் நைபு எனக்கு வேணாம், நான் ஃபசல் கஃபூருக்கு கூட உமர் சாயை போட வைக்கிறேன். அப்படிங்கும்போது நான் உமர் சாயை நான் பெருசாக ஓடியில் ரேட் பண்ணுறேன். செம்மையாக ஒவ்வொரு டைம்லையும் இந்த ப்ரெஷர்னு வரும்பொழுது கேம் மொமெண்டம் கொண்டு வரணும். அங்கும்பொழுது உமர் சாய் வந்து விக்கெட் எடுக்கிறார். எல்லா டைப் ஆஃப் பார்ட்லேயும் அவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு கேப்டன்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு கோச்சஸ் ஒரு ஆல்ரவுண்டர் மொமெண்டம் எடுத்துகிட்டு வரணும்னா அது டெஃபினட்டாக உமர் சாயால் முடியும் அப்படிங்கிறத உமர் சாய் காமிச்சிருக்கிறாரு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவர் தாராளமாக கொடுக்கலாம். அப்புறம் ஒரு டீம் ஒர்க் பண்ணி வின் பண்ணாங்க தான். ஏன்னா குல்பாதின் நைவை கோல்டன் நாம் அவர் கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்துகிட்டு வராமல் மேபி அவரை பின்னாடி கொண்டு வரது அது டாக்டிக்காக இருக்கலாம். நூர் அகமதையும் முன்னாடி கொண்டு வராமல் அது பின்னாடி கொண்டு வரது ஒரு டாக்டிக்காக இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நபியும் உள்ளே வந்திருக்கலாமோ எனக்கு தோணுது. ஓட்டைகள்லாம் இருந்துச்சு, அவங்கள்ட்ட ஓட்டைகள்லாம் இல்லாமல் இல்லை. ஃபீல்டிங் கடைசியாக ஒரு ரன்னு, அதாவது அவங்களுக்கே அது எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்ல, நம்ம நியூசிலாண்டு கிட்ட அவங்க விளையாடும்போது, ஆஸ்திரேலியா கிட்ட அவங்க விளையாடும்போது அவங்ககிட்ட ஒரு அக்ரெசிவான ஒரு விக்ரஸான ஒரு இன்டென்ட் இருக்குல்ல, அது இல்லாமல் பாடி லாங்குவேஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் உமர் சாய் போட்டு வின் பண்ணி கொடுத்ததுனால தான் அவங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் ஆக்சுவலி வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு டிவிலேருந்து பார்க்கும்போது எனக்கு பெருசாக இன்டென்ட் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் டீம் ஒர்க் பண்ணாங்க. நபி கிட்ட பால் கொடுக்கும்போது ஒரு ஜேமி ஸ்மித் ஒரு யங்ஸ்டருக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு.
பட் இதில் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நபியை யூஸ் பண்ண முடியாதுங்கிறது மாதிரி ஒரு டைம் வருது. ஏன்னா இதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு டக்கெட்டுக்காக யூஸ் பண்ணிட்டோம்னா காலி. பட் இந்த பக்கத்தில் இன்றைக்கி இந்த நேரத்தில் இப்போது ரஷீத் கான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். போட்டே இருந்தார். பென் டக்கரோட விக்கெட் அவருக்கு கிடச்சிது. குல்பாதின் நைப் கையில் பால் வந்தது. குல்பாதின் நைவை அதுக்கு முன்னாடி அப்படி தான் லியம் லிவிங்ஸ்டன் ஒரு 4 அடித்தார். திரும்ப அந்த மாதிரியான ஒரு பால். குல்பாதின் நைப் நான் சொல்லுவேன், ரேட் பண்ணி வைக்கிறேன், ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல கிரிக்கெட்டர். பேட்டிங்லேயும் அவரால் பண்ண முடியும், பவுலிங்லேயும் பண்ண முடியும், வந்து பண்ணார். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நல்ல டீம் கேம் விளையாண்டாங்க. இன்றைய நாளில் இங்கிலாண்டை விட ஒரு பெட்டரான ஒரு டீம் கேம் ஆடினாங்க. அதுதான் விஷயமே. இங்கிலாந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவும் இருக்குது. யார் தோக்குறாங்களோ வெளியில் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவை 2024 T20 வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் வெளியில் அனுப்புனாங்க. 2023 ODI வேர்ல்டு கப்பில் ஜெயிக்க வேண்டிய மேட்சை மேக்ஸ்வெல் 100 அடிச்சு ஜெயிச்சார். ஸோ அந்த கோவம் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு இப்படி ஒரு கோவம் இருக்கும். ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு இதை விட அதிதீவிரமாக இருக்கும். இந்த மாதிரி அதிதீவிர மேட்ச்சு ஒரு அண்டர் ப்ரெஷரில் ஆப்கானிஸ்தான் ஒரு மாதிரி இங்கிலாந்து நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில இடங்களில் மேட்சை விட்டாங்க. பட் இப்போ அதிதீவிர மேட்ச்சுங்கிறதுனால ஸோ பார்ப்போம் எப்படி அப்ளை பண்ணி ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுறாங்களா இல்லையான்னு. நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம், பார்ப்போம். பட் இங்கிலாந்து டோட்டலாக ஒரு 2-3 வருஷமாகவே எனக்கு டெஸ்ட்லேயும் சரி, ஓடியிலையும் சரி, T20 சரி, அவங்க அவ்வளோ சிறப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க விளையாட மாதிரி எனக்கு தெரில. ஓகே, இப்போ இங்கிலாண்டோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 3 டீம் இருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த வீடியோ நிறைவடைகிறது. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், செமிஃபைனல்ஸ் தான் 2 டீம் யார்? சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 2 டீம் மட்டும் தான் செமிஃபைனலுக்கு போக முடியும். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு மேட்சான ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ப்ரிவியூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நல்ல ப்ரிவியூவாக அது வரும், சந்தேகமே கிடையாது. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?